அறிவோம். முருகப்பெருமான் பிரம்மதேவனை அழைத்தார். அவரை அழைத்து ஓம் என்ற பிரணவத்திற்கு பொருள் கூறுமாறு கூறினார். ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் கூறுவது அவ்வளவு எளிது அல்ல. அதனால் பிரம்மதேவன் திகைத்தார். உடனே முருகப்பெருமான் அவரை அருகே அழைத்து அவர் தரையிலே கொட்டினார். இதை அறிந்த சிவபெருமான் அங்கே தோன்றி, முருகா, நீ எனக்கு பிரணவத்திற்கான பொருளை கூறுவாயாக என்று சொன்னார். அப்போது முருகப்பெருமான் அவருடைய காதிலே பிரணவத்திற்கான பொருளை கூறினார். இதிலிருந்து தெரிகிறது இந்த பிரணவம் என்கிற ஓம் எவ்வளவு ரகசியமானது என்று. அப்படி தகப்பனுக்கு சொன்னதால் தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றார். அதுதான் திரு ஏரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை. இந்த கதையை உங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், விவரித்து சொல்லுங்கள். அவர்களை நல்வழிப்படுத்துவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.